அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். சங்கிபுரதிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய 8வது நோன்பிலே நாம் இருக்கிறோம். பாக்கி ரமலான் முழுவதையும் நோன்பு நோக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இன்னும் அதிகமான ரமலான்களை அடையக்கூடிய தௌஃபீக்கினையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இந்த ரமலானை ஒட்டி மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனை. இந்த ரமலானுக்கு நாம் பல பெயர்கள் வைத்திருக்கிறோம். இரவிலே நின்று வணங்கக்கூடிய மாதம், தர்மத்தினுடைய மாதம் என்று ரமலானுக்கு நாம் அதிகமான பெயர்களை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஒரு பெயர் வைத்து சொல்லுகிறான். இந்த ரமலானுடைய மாதத்திற்கு அல்லாஹ் ஒரு பெயரிட்டு அடையாளமிட்டு சொல்லுகிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு இது குர்ஆனுடைய மாதம் என்று அல்லாஹ் பெயர் வைக்கிறான். என்றால் இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்கிறது. எனவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் முழு குர்ஆனையும் ஓதி காண்பிப்பார்கள் என்று ஹதீசுகளிலே வருகிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி வாதிட்டு நம்மை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், உணவை விட்டும் மனோ இச்சையை விட்டும் நான் இவனை தடுத்திருந்தேன், இவனுடைய விஷயத்திலே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று நமக்காக வேண்டி அந்த நோன்பு பரிந்துரை செய்யும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இரவு நேரங்களிலே இவன் என்னை ஓதி வந்தான், இவனுடைய விஷயத்திலே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று குர்ஆன் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வாதிடும். சங்கிபுரதி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். எத்துணை நபர்கள் குர்ஆன் ஓதியிருக்கிறோம் என்று நமக்கு நாமளாகவே கேள்வி கேட்டுக்கொள்வோம். நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட குர்ஆன், நம்முடைய உம்மத்தை முஹம்மதியாவிற்காக வேண்டி இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை நாம் ஓதவில்லை என்றால் வேறு எந்த உம்மத்து ஓத போகிறது? நாம் தான் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட அந்த நேர்வழி காட்டக்கூடிய அந்த குர்ஆனை நாம் எடுத்து ஓத வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே குறிப்பிலும் குறிப்பாக அதிகமாக அந்த குர்ஆனுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றால் ஒரு ஹதீஸிலே வரும், ஒரு நபர் குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு திக்ர் செய்ய நேரம் கிடைக்கவில்லை, துஆ செய்வதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் அந்த ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லுவான், யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்துணை அந்த துஆவை விடவும் சிறந்ததை நான் அவருக்கு தந்து விடுவேன் குர்ஆன் ஓதுவதினால். குர்ஆனுடைய வெகுமதியை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதல்ல. குர்ஆன் ஓதக்கூடிய அந்த வெகுமதி இருக்கிறதே, குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறதே, அது கிடைத்தாலே நாம் சிறந்தவர்கள், நாம் பரிசுத்தவான்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்றவர்கள் என்று நாம் சொல்லிவிடலாம். அப்படி என்றால் குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல், குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் யோசிக்க வேண்டும். கொஞ்சம் கவலைப்படுங்கள். என்னுடைய நாவிலே அல்லாஹ்வினுடைய வேதம், நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட அந்த புனிதமான குர்ஆன் என்னுடைய நாவுகளிலே ஓத தெரியவில்லை என்று விஷயம் இருக்கிறதே, மிக மிக துர்பாக்கியவான் நாம் தான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். முயற்சி செய்யுங்கள். எதற்கெல்லாமோ முயற்சி செய்கிறோம். வியாபாரம் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம், லாபம் அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம், ஒரு படிப்பதற்காக வேண்டிய நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு முயற்சி செய்து ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கிறோம், தமிழ் சொல்லிக் கொடுக்கிறோம், ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறோம், எவ்வளவோ லாங்குவேஜ்களை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி நாமும் சரி குர்ஆனை ஓத தெரியவில்லை என்றால் மிக பெரும் கை சேதத்திற்குரியவர்கள் நாம் தான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கொஞ்சம் இறங்குங்கள். குர்ஆனை நம்முடைய கரத்திலே எடுங்கள். அந்த குர்ஆனை நம்முடைய கரத்திலே எடுத்து பாருங்கள். குர்ஆனை பார்த்தாலே நன்மை கிடைக்கும். பார்த்து கண்ணீர் சிந்துங்கள். அல்லாஹ், உன்னுடைய கலாமை என்னுடைய நாவால் ஓத முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கண்ணீர் சிந்துங்கள். அல்லாஹ் ஓத வைப்பான். நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கவலைப்படுங்கள், அல்லாஹ் ஓத வைப்பான். இதெல்லாம் எல்லா பள்ளிவாசல்களிலும் மதரசா இருக்கிறது, பெரியவர்களுக்கென்று மதரசா இருக்கிறது. நமது மேல பள்ளிவாசலில் கூட பெரியவர்களுக்கு ஓதி கொடுப்பதற்கென்று தனியாக உஸ்தாத் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. நிறைய நபர்கள் லொஹர் தொழுகைக்கு பின்னால் வந்து ஓதுகிறார்கள். எனவே அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளியினுடைய இமாமிடத்திலே சென்று எனக்கு குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று கெஞ்ச வேண்டும். எதற்கெல்லாமோ கெஞ்சுகிறோம், யார் இடத்திலோமோ செல்கிறோம். குர்ஆன் உடையவர்களாக நீங்கள் மாறினால் ஒட்டுமொத்த உலகமும் உங்களுடைய காலடியிலே. செய்யக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முயற்சி செய்த அந்த குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்திலே ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். ஓத தெரிந்தவர்கள் குறிப்பிலும் குறிப்பாக ஒரு முழு குர்ஆனை நான் முடிப்பேன் என்று நியத்து வையுங்கள். நேரம் அதிகமாக உள்ள நபர்கள் 2 குர்ஆன் 3 குர்ஆன் எவ்வளவு முடியுமோ
ரமதானில் முழுக்க முழுக்க குர்ஆன் மாத்திரமே ஓதுகிறேன் என்று சொன்னாலும் அது சிறப்பிலும் சிறப்பிற்குரிய விஷயம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதி ரமதான் மாதம் முழுக்க நோன்பு நோற்று லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி